அச்சிசுலு அடையாளனால எங்கள் சத்துவகிரமம் எங்களை சித்தாலும் எங்கள் சரேசா பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் உண்டாக கடவுது. ஆகஸ்ட் 26 புனித செசாரியூஸ் ஒரு நல்ல உறமை குடும்பத்தில் பிறந்தான். 20வது வயதில் திருவர மடத்தில் சேர்ந்து 503ஆம் ஆண்டு ஆயரானாம். திருச்சபையின் ஆட்சி முறையில் பெயர் பெற்றார். திருச்சபைக்கு எதிரான போதனைகளை கண்டித்து சமரசம் செய்தார். கன்னியர்களுக்காக ஒரு மடத்தை நிறுவினார். இவர் எழுதிய வாழ்க்கை முறை பல துறவற சபைகளுக்கு அடிப்படையாக இருந்தது. அதில் முக்கியமானது ஒவ்வொரு கன்னியருக்கும் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் உரிமை உண்டு. இவர் பக்தியுள்ள ஆயராகவும் பிரபலமான போதகராகவும் விளங்கினார். 73வது வயதில் இறைவனடி சேர்ந்தார். August 26th, Tuesday. First clean the inside of the cup so that the outside also may become clean. Matthew chapter 23 verse 26. The gospel tells us what to give up: greed and self-indulgence, and what to practice: justice, mercy and faith. The former might come to us effortlessly, but we are called to strenuously nurture the latter. The danger for us today is to get caught up with external practices of our religion, that we fail to reach out to the poor and the needy. மரியாவின் மாசற்ற இதயத்தின் மாபெரும் வெற்றிக்கு அர்ப்பண ஜெபம். உமது வெற்றியின் விடியலை காணும் உமது பிள்ளைகள் நாங்கள் உம்முடைய தாய்க்குரிய அழைப்புக்கு செவி சாய்த்து ஒருமிக்க ஒன்று கூடி உமது மாசற்ற இதயத்துக்கு எங்களை அர்ப்பணிக்க உறுதி கூறுகிறோம். இதனால் உமது வெற்றியில் பங்கு கொள்கிறோம். அன்பு அன்னையே, விண்ணக தந்தையிடம் கையளிக்கும்படி எம்மை உம்முடைய தாய்மை கரங்களில் சுமந்து செல்லும். உமது மாசற்ற இதயத்தின் வெற்றி தியாகங்களை அவர் ஏற்று சிறப்பான வகையில் திருமைந்தனின் பணியில் எங்களை தேர்ந்தெடுத்து வைப்பாராக. அப்போஸ்தலரின் அரசியே, உடன் மீட்பாளரே, இந்த இடர்கள் நிறைந்த காலத்தில் எம்மை வழிநடத்தியலும். விடியலின் கதிர்கள் எம் அடிவானத்துக்கு ஒளி தருவனவாக. உமது மாசற்ற இதயம் என்னும் புகலிடம் எம் கலங்கரை தீபமாகிட போர்க்களத்துக்கு எம்மை நடத்தி செல்லும். உமது சத்திய வாளையும் புண்ணிய போர்க்கவசத்தையும் எமக்கு அளித்து பரமதந்தையின் அளவற்ற இரக்கத்துக்கும் அன்புக்கும் தகுதியுள்ளவர்களாக்கியலும். எங்கள் அன்னையே, எம் மத்தியில் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக பணியாற்றும் எங்கள் திருத்தந்தைக்கு நாங்கள் பிரமாணிக்கமாய் இருந்திடுவோம் என்று வாக்களிக்கிறோம். எங்கள் அர்ப்பணம், எங்கள் இதயங்கள், மனது, ஆன்மாக்களின் ஒன்றிப்பை அவருடைய ஆளுமையின் போதே காண்பாராக. வெற்றிக்காக உழைக்கும் அப்போஸ்தலர் என்ற அளவில் அன்னையே, உமது மாபெரும் படையை ஒன்றைக்கும் சக்தியாகிய நற்கருணையில் திருமகனின் தெய்வீக பிரசன்னத்துக்கு சாட்சி பகர நாங்கள் வாக்களிக்கிறோம். நற்கருணை நாதரின் முன்பாக மன உறுதியும் நம்பிக்கையும் ஒரே நோக்கான பற்றுறுதியும் பெறுவோமாக. அவர் எம்மில் நிறைவாக ஓர் ஆன்மாவை படைப்பாராக. அவருடைய பிரதிபலிப்பு எம்மில் புறப்பட்டு அனைவருக்கும் துலங்குவாராக. ஓ தூய்மையின் புனித கன்னியே, எல்லா விண்ணக அருளின் இடைநிலையாளரே, எங்கள் தூய ஆவியாரை உம்மோடு அழைத்து வாரும். அவரது வருகையால் எம் அர்ப்பணம் பல கொடைகளை பெற்று பலன் பெறுவதாக. எம் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், மகிழ்ச்சிகள், வேதனைகள், ஜபங்கள், தியாகங்கள் எமக்குள்ளவை அனைத்தையும் உமக்கு ஒப்புடுகிறோம். பரமதந்தை தம் விருப்பப்படி எம்மை உருவாக்குவாராக. ஆமேன்.
பாடல் எண் 5. மலர்கள் போலவே உன்னை உடுத்திட்டார். வண்ண மலர்கள் போலவே உன்னை உடுத்திட்டார். உண்ணவும் ஒழுக்கவும் தேவன் தந்திட்டார். உண்ணவும் கொடுக்கவும் தேவன் தந்திட்டார். நெஞ்சமே துதி பாடிடு, அஞ்சிடாதே ஆடிடு. மன்னவன் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு. சொல்லி பாடிடு. கண்ணீர் சிந்தும் வேளையில் கர்த்தர் கைவிடார். கண்ணீர் சிந்தும் வேளையில் கர்த்தர் கைவிடார். காலங்கள் மாறினும் இயேசு மாறினார். காலங்கள் மாறினும் இயேசு மாறினார். நெஞ்சமே பாடிடு, அஞ்சிடாதே ஆடிடு. மன்னவன் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு. சொல்லி பாடிடு. நெஞ்சமே துதி பாடிடு, அஞ்சிடாதே ஆடிடு. மன்னவன் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு. சொல்லி பாடிடு. First, cleanse the inside. மத்தேயு 23:26. முதலில் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, நெஞ்சகமோ நிரந்தர வஞ்சகமாயிருந்தால்
அடுத்தவன் மீது அவதூறு நினைவும், களவும் பொய்யும் காமமும், கர்வமும் பொறாமையும், கண்ணியம் இன்மையும், கொலையும் ஏமாற்றமும் பேராசையும் நிரம்பி இருக்கும். இயேசுமா காவியம். நெஞ்சம் நிரந்தர வஞ்சகம். நல்ல நெஞ்சம், மனத்துக்கண் மாசிலன் ஆதல், இவைகள்தான் நமக்கு ஒரு குறிக்கோள். இவைகளை நாம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வளர்த்து கொள்ள வேண்டும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல், குற்றம் குறைகள் இவைகளை களைந்து நல்லவைகளை மேற்கொண்டு அவைகளின் படி வாழ, அவைகளை பிறருக்கும் கொடுக்க முயற்சித்தல் வேண்டும். அப்படி செய்தால் இறைவன் ஆசீர் கிடைக்கும், இல்லை என்றால் சாபம் கிடைக்கும். நேற்று இன்று நாளை நற்செய்தியில் இந்த சாபங்களை அடுக்குகிறார் ஆண்டவர் இயேசு. யார் மீது? யாரெல்லாம் சட்டத்திட்டங்களை எல்லாம் கடைபிடிக்கிறோம், பேர் வழி நாங்கெல்லாம் இறைவனுக்கு உகந்தவர்கள் என்று மார்தட்டி கொண்டு நிற்கின்ற பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் சட்ட வல்லுநர்களையும் பார்த்து இவ்வாறு சாடுவார். ஐயோ கேடு உங்களுக்கு, ஏனென்றால் உங்கள் நெஞ்சம் வஞ்சகமாக இருக்கிறது. Better do a good deed near at home than go far away to burn incense. அதைத்தான் இந்த பயணிகள் நடைபயணிகள் வந்தபோது சொன்னேன். நான் இவ்வளோ தூரம் நடந்து கால் கடந்து வலிச்சு கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் நடந்து போய் தேவதாயினுடைய ஆலயத்தில் போய் நாம் பரிகாரம் செய்வோ ஜெபிக்கவோ வேண்டவோ நேர்ச்சி சொல்லவோ செய்கிறோம். ஆனால் சாதாரண காரியங்களை கோட்டை விடுகிறோம். அவர்கள் பண்ண அதத்தை இன்னும் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் போல இருக்குது. தினமும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இங்கேயும் அங்கேயும். ஆக சரி, பெரிய கும்பல் பெரிய கூட்டம் இவைகள் இருப்பது இயல்பு. ஆனால் அவர்கள் ஆங்காங்கு போட்டு சென்ற குப்பைகளும் விரயம் செய்த உணவுப் பொருட்களும் வேதனைக்குரியது. விரயம் செய்யக்கூடாது, தேவையென்றால் பயன்படுத்த வேண்டும். அதே போன்று நாமும் அவங்க எவ்வளவுதான் சாப்பிடுவாங்க, வர வழியிலே ஒரு சாப்பாடு, அப்புறம் இன்னொரு சாப்பாடு, இன்னொரு சாப்பாடு சாப்பிட முடியாது. ஆகவே நாம் செய்கிறதும் தப்பு. மேலே மேலே கொட்டுனா தேவை எது என்று பார்த்து அதுதான் பாத்திரமருந்து பிச்சையிடுன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் மொழி இருக்குதே, எல்லாத்துக்கும் பழமொழி இருக்குது. பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. இந்த பாத்திரத்துக்கு சோறு போதும், ஒருவேளை இந்த பாத்திரத்துக்கு தண்ணீர் வேண்டும், அல்லது வேறு என்ன தேவையோ அதை செய்யலாம். அதைத்தான் நான் சொன்னேன். இப்போ எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. வேறு எதுவும் பர்ஸு இல்லைன்னா கூட, காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, செல்ஃபோன் எல்லா கையிலையும் இருக்குது. செல்ஃபோன் சார்ஜ் பண்ணணும், அதுக்கு வேண்டிய பாயிண்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கலாமே. நாம் கோவிலில் இலவசமாக செய்யலாம், காசு வாங்க வேண்டாம், அது அவர்களுக்கு பலனுதாக இருக்கும். இப்படி தெரிந்து செய்தல். பெட்டர் டூ எ குட் டீட் நியர் அட் ஹோம். இங்கே அந்த நல்ல காரியத்தை செய்வோம். அங்கே போய் நான் அங்கே போய் தான் பிரார்த்தனை செய்வேன், நேர்ச்சி செய்வேன் தேவையில்லை. இருந்த இடத்திலிருந்தே நாம் செய்யலாம். ஒருத்தர் சொன்னாராம், எனக்கு ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசை? சீனாய் மலை மீது ஏறி அங்கே போய் 10 கட்டளையை படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அட போயா, 10 கட்டளை இங்கேயே கடைபிடி, அதுதான் இறைவனுக்கு ஏற்றது. நீ சீனாய் மலை மேலே ஏறி போய் படிக்க போறியா? இவ்வாறு வினோத ஆசைகள். எது செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். வெகு தூரம் சென்று பலி செலுத்துவதை விட நீ இருக்கும் இடத்தில் ஒரு நற்செயல் புரிவதே சிறந்தது. லைஃப் இஸ் ஷார்ட், மேக் ஹேஸ்ட் டு பி கைண்ட். ஹென்றி ஆமியல். வாழ்க்கை குறுகியது, அன்பாய் வாழ விரைந்து முயற்சி செய். ஆகவே இந்த குறுகிய காலகட்டத்தில் நான் எவ்வளவு அதிகமாக விண்ணகத்துக்குரிய புண்ணியங்களை சேர்த்து வைக்கிறேன். கங்கையும் யமுனையும் கலப்பது போல அன்பையும் துறவையும் தன்னகத்து இணைப்பவனே சான்றோன் ஆவான். கபீர். கங்கையும் யமுனையும் கலப்பது போல, ரெண்டும் பெரிய ஆறுகள், அது கலக்கும் பொழுது இன்னும் வல்லமை பெறுகிறது. அதுபோன்று அன்பையும் துறவையும் தன்னகத்தே இணைப்பவன். இறையன்பு, பிறரன்பு, மனிதநேயம் இவைகளை கலந்து செய்யும் பொழுது அங்கே ஒரு சிறந்த உள்ளம், ஒரு மகாத்மா உருவாகிறது. சாதாரண ஆத்மா சாதாரணவர்களை விட இன்னும் அதிகமாக செய்ய முடியும். ஆகவே ஒருவர் மற்றவருக்கு தம்மையே அன்பில் பலியாக்குவதுதான்
நற்செய்தி தரும் அபிஷேகம். ஒருவர் மற்றவருக்கு தம்மையே அன்பில் பலியாக்குவதுதான் நற்செய்தி தரும் அபிஷேகம். நான் ஒரு கதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதுக்கு ஒரு வேளை மறந்து போனாலும் போயிருக்கும், இருந்தாலும் மறுபடியும் புதுப்பித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, தொலைக்காட்சியில் பார்ப்பவர்களுக்கும் அது நிச்சயமாக புதிய கதையாக இருக்கும். ஒரு நல்ல மனிதர் தினமும் கடற்கரைக்கு சென்று கடற்கரையை பார்த்து ஒரு நிஷ்டையில் இருப்பார். இந்த பத்மாசனம் போல அமர்ந்து கண்களை மூடி தியானம் செய்வார். அவர் தினமும் செய்யதை பார்க்குற இந்த சீகல்ஸ், கடற்பறவைகள், இந்த கடலில் பறக்கிற பறவைகள்லாம் அந்த மனுஷனை பார்க்குது. தினமும் வர்றாரு, அப்படியே அசையாமல் உட்காந்துருக்கிறார். அப்படின்னு ஒரு பறவை இந்த தோளில் உட்காரும், ஒரு பறவை இன்னொரு தோளில் உட்காரும், ஒரு பறவை தலையில் உட்காரும். அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அந்த பறவைகள் உட்காரும், பறந்து போகும், இவர் பாட்டு தியானத்தில் இருப்பார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நாள் சொல்கிறான், ஐயா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு, 2 நாரை பிடிச்சி சூப்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்றாங்க, உங்கள் மேலே தான் உட்காருது, ஏதாவது 2 நாரையை பிடிச்சிக்கிட்டு வாங்க இன்றைக்கி நீங்கள் கடற்கரைக்கு போகும்போது. சரி செய்கிறேனே அப்படின்னு நல்ல மனசாக ஒத்துக்கிட்டார். இந்த மனுஷன் உட்காந்து தியானம் செய்கிறாரு. அன்றைக்கு ஒரு பறவை கூட அவர் மீது உட்காரவில்லையே. உள்ளத்தின் உணர்வுகள், அதிர்வுகள் வெளியே தரும் பறவைகள் உணர்ந்தன. இன்றைக்கு நான் போனேன் என்றால் இந்த மனுஷன் என்னை பிடித்து கொள்வார். அவனுடைய உள்ளத்தில் தியானம் இல்லை. தியானம் இருக்கலாம், ஒருவேளை அத்துடன் சேர்த்து ஏதாவது பறவை உட்கார்ந்ததுன்னா அதை பிடிச்சிக்கணும் அப்படின்ற எண்ணமும் இருந்ததினால் அந்த எண்ணத்தின் விளைவு ஒரு பறவை கூட அவர் மீது அமரவில்லை. எண்ணங்கள் வெளிப்படும். ஒன்று கண்களிலே அல்லது செயல்பாடுகளிலே அல்லது சொல்லிலே, நம்முடைய நடை உடை பாவனையிலே. நிச்சயமாக இப்போ வேகமாக போகிறோம், டபார்னு கதவை சாத்திட்டு போகிறோம். என்ன அர்த்தம்? கோபத்தை வெளிக்காட்டுகிறோம். அது ஒரு வன்முறை. அல்லது தட்டை ஏதாவது தூக்கி வீசுகிறோம். இவைகளெல்லாம் கோபத்தினுடைய வெளிப்பாடு. அவைகளெல்லாம் தீவிரவாதம். உள்ளத்தின் உணர்வை முகம் பிரதிபலிக்கும், வாய் சொல்லும். எனவே இவைகளிலே நாம் மிக மிக எச்சரிக்கையாகவும் அதே சமயத்தில் இன்னும் மிளிர்ந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். True love is unconditional, costly, sacrificial. It both embraces and lifts the burdens of others. உண்மையான அன்பு நிபந்தனையற்றது. அது சற்று வலிக்கக்கூடியது. அது சற்று ஒருவேளை அதிகமாக செலவு ஆக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். ஆனால் அவைகள் பிறருடைய துன்பங்களை, பிறருடைய பலுவை குறைக்கிறது. பிறருடைய பலுவை குறைப்பது தான். காலையில் பாருங்கள், இந்த பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது யார் இந்த புத்தக பையெல்லாம் தூக்கிட்டு போகிறது? அப்பா அம்மா தூக்கிட்டு போவாங்க. இது நைஸாக இந்த ஜாலியாக கையை ஆட்டிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் டாட்டா காட்டிக்கிட்டு வரும். சின்ன குழந்தை பெருசானா நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க, சரி. சின்ன குழந்தைகளை பெற்றோர்கள் சுமந்து செல்கிறார்கள். அவர்களுடைய பலுவை அவர்கள் சுமக்கிறார்கள். எனக்கு தெரியும், ஒரு டீச்சர் கடலூரில், இந்த ஒரு ஸ்கூலில் டீச்சர், அது லீவு ஆனோடனே உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடும், அப்பா வாங்க என்னுடைய பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. வளர்ந்த பிள்ளை, பெரிய பிள்ளை, காலேஜ் படித்த பிள்ளை கண்டிப்பாக அதனால் தூக்கிட்டு போக முடியும். இருப்பினும் அப்பாவிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி அப்பா தூக்கிட்டு போகணும். தன் சுமையை தானே சுமக்க வேண்டும். குழந்தைகளாக இருந்தால் பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, வளர்ந்தவர்கள். ஆகவே இவைகளிலே நாம் இன்னும் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உண்மை அன்பு நிபந்தனையற்றது, விலைமிக்கது, தியாகம் நிறைந்தது, பிறரை அரவணைத்து அவர் துயர் போக்கும். இத்தகைய மனநிலையில் ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். லார்ட் ஜீசஸ், fill me with your love and mercy, that I may always think, speak and treat others with fairness and kindness, patience and goodness. ஆண்டவராகிய இயேசுவே, உமது அன்பினாலும் கருணையாலும் கனிவோடு என்னை நிரப்பியருளும். அதனால் என் சிந்தனை, சொல், செயலில் பிறரை நீதியோடும் கனிவோடும் பொறுமையோடும் நன்மையில் நடத்துவேனாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே எந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ் உண்டாவதாக. நாங்கள் என்றும் மக்களாக இருந்து நீர் எமக்கு அறிவித்த நற்செய்தியின் விழுமியங்களிலே எங்கள் உள்ளங்களை தூய்மையாக்கி உமக்கு உகந்த உள்ளமாக
நீர் எம் உள்ளத்தில் வந்து தங்குகின்ற இல்லமாக அவைகள் அமைய வேண்டும். எங்கள் இல்லத்திலும் நாங்கள் வேலை செய்கின்ற பணிபுரிகின்ற இடத்திலும் எங்கெல்லாம் எங்களுடைய பணி களம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நற்செய்தியினுடைய விழுமியங்கள் பறைசாற்றப்படவும் பாதுகாக்கப்படவும் பின்பற்றப்படவும் நீர் எங்களுக்கு துணை செய்வீராக. என்றும் நன்மைக்கே நாங்கள் அடிபணிந்து நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் சர்வேஸ்வரனையே நித்தம் நாம் பணி செய்வேன் என்ற பாரதியாரின் வார்த்தைகளை போன்றும் இன்னும் எத்தனையோ புனிதர்கள் நம் புனிதர் சின்னப்பர் வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற மனநிலையில் எங்கள் வாழ்க்கை அமைவதாக. எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். நாங்கள் யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ யாரெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ திருச்சியிலிருந்து எல்சி மரியா ரேச்சல் என்ற குடும்பத்தினர் தங்களுடைய வாழ்க்கையில் தீவினைகளும் தீய பிள்ளை சூனியங்கள் வாட்டிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்த வண்ணம் இருக்கின்றார். அவர்களுக்காகவும் திருப்பலி கருத்துக்கள் தொடர் தேவைகள் அநேகர் தங்களுடைய தேவைகளுக்காக இந்த வல்லமையான நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் கண்ணோக்கிரலும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமென் ஆமென். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிடர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனோ என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர்,
எனக்காக உயிர்த்தீர் மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பாண்டவர்களே, ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் வாரம் என்று புனித செசாரியூஸ் என்னும் புனிதரை திருச்சபை ஞாபகப்படுத்துகிறது. இந்த நாள் திருப்பலியை தொலைக்காட்சிக்கு உபயம் செய்கின்ற பேத்ருஸ் ஜெயதுரா, ஆந்திரி அர்னால் குடும்பம், நத்தாலி ஆப்டிகல்ஸ், பெஞ்சமின் அஜிரூபசாமி குடும்பம், அல்போன்ஸ் விக்டோரியா குடும்பங்கள், ஷபிய குடும்பம், சென்ட் ஜான் கிட்ஸ் நிறுவனம் இவர்களுக்காகவும், நன்றியாக இளம் பருதி சேத்பட் 60வது பிறந்தநாள் நன்றியாக செசிலி மலையப்பா, பிறந்தநாள் நன்றியாக ஜஸ்டின் அலெக்ஸ் திருப்பூர், நன்கு படிக்க உடல் உள்ள நலத்திற்காக ஏஞ்சல் கல்மணி ஜெபிக்கின்ற பெற்றோர் ஜான்சி ராணி ஆஸ்திரேலியா, தீயாவிடமிருந்து விடுதலை நிரந்தர கட்டுக்குள் அடங்க கிறிஸ்டியான் லெபோ, ஆவியின் அருள் பெற நன்கு படிக்க வேண்டி நிர்மலா ராணி, வீடு காலி செய்ய வேண்டி டோமினிக் மாரி ரெஜினா, கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ரஜினிகாந்தன் சரண்யா, ராயப்பன் திண்டுக்கல், உடல் நலன் வேண்டி மரியாம் பிள்ளை, அல்போன்ஸ் செசிலியா லண்டன், ஸ்டீஃபன் லியோ கருத்துக்கள் நிறைவேறியதற்கு நன்றியாகவும், ஜோசப் லியோ குடும்பத்தினர் அந்தோனியாருக்கு நன்றியாகவும், ஆண்மையை பாற்றிக்காக ரெஜினா மார்செல் 10ஆம் ஆண்டு, ஆண்டனி சாமி, தெரேசா பாப்பி, ரிச்சர்ட் இவர்களுக்காகவும், திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புக்கொடுக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். செபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மை விசுவசித்து ஏற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாஸ்கா மறைபொருள் வழியாக ஒன்றிணைந்து செயல்பட அழைக்கின்றீர். நீர் விரும்புவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களித்ததை நாங்கள் ஆர்வத்தோடு தேடவும் செய்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் வாய்மொழி திருமுகம் வழியாக அறிவிக்கப்பட்டவற்றில் நிலையாயிருங்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனங்கள் 1 முதல் 3 வரை மற்றும் 14 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விழைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரைக்காகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனங்கலங்கி நிலைகுலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும்
நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார். பூ உலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது திருப்பிடுவார். பதிலுரை: மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதிலுள்ள அனைத்தும் களி கூறட்டும். பதிலுரை: மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அப்பொழுது காட்டிலுள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும், ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். பதிலுரை: மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளை நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை. அதிகாரம் 23, திருவசனங்கள் 23 26 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10 ஒரு பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். எனும் அருட்பெருக்கிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். மனித உழைப்பும் நிலத்தின் விளையுமான அந்த அப்பத்தை உமக்கு காணிக்காக்குகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, இந்த தண்ணீர் ரசம் என்பவற்றின் வழியாக உடைய தெய்வீக இயல்பிலும் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். மனித உழைப்பும் நிலத்தின் விளையுமான இந்த ரசத்தை உமக்கு காணிக்காக்குகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரரே, நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலை எல்லாமல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் மிகுந்த இறைவா, கிறிஸ்துவின் ஒரே பலியினாலும் சொந்த மக்களாகும் பேறு பெற்ற நாங்கள் காணிக்கைகளையும் திருமுன் கொண்டு வந்துள்ளோம். இவற்றை ஏற்று எங்களுக்கு ஒருமைப்பாடு சமாதானமாகிய கொடைகளை வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவாம், உம் அன்பான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவினால் உடலெடுத்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கைகளை விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர் பூண்டென விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 மூலகிறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசீர் பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் எல்லோருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோமும். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தோம் நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இணையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இன்றைய புனிதர் சிசாரியோஸ் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் தந்தையை பார்த்து சொல்லுவோம்: பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். எம்மை காத்து நித்திய வாழ்வு அழைத்து கொண்டு செல்வதாக. ஆமென்.
ஒளியாய் பொழிந்தவனே, வழியென மொழிந்தவனே, எழுவாய் வாழ்வினிலே. ஒளியாய் பொழிந்தவனே, வழியென மொழிந்தவனே, எழுவாய் வாழ்வினிலே. காலம் என்று ஞானம் என்று கடவுளே உனை உண்டு. காலம் என்று ஞானம் என்று கடவுளே உனை உண்டு. புது கோலம் போன்று பாலம் போன்று விண்மண்ணினை போமே, பேரின்பத்தில் நிலைப்போமே. ஒளியாய் பொழிந்தவனே, வழியென மொழிந்தவனே, எழுவாய் வாழ்வினிலே. உள்ளமென்னும் மாளிகை தன்னில் உறைந்து நுழைவதனால் உள்ளமென்னும் மாளிகை தன்னில் உறைந்து நுழைவதனால் அதன் கள்ளம் போகும் தயமை சாகும் தனிவு நிறைந்திடுமே, உந்தன் நீதிமை வழிந்திடுமே. ஒளியாய் பொழிந்தவனே, வழியென மொழிந்தவனே, எழுவாய் வாழ்வினிலே. வாழ்க்கை நூலை வரையும் காலை வார்த்தை தேடி நின்றேன். வாழ்க்கை நூலை வரையும் காலை வார்த்தை தேடி நின்றேன். இறைவார்த்தையான நீ வார்த்தை வழங்கிடுவாய், எந்தன் வாழ்க்கையாய் விளங்கிடுவாய். ஒளியாய் பொழிந்தவனே, வழியென மொழிந்தவனே, எழுவாய் வாழ்வினிலே. ஒளியாய் பொழிந்தவனே, வழியென மொழிந்தவனே, எழுவாய் வாழ்வினிலே. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் என் முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, ஒவ்வொரு மாதமும் தேவதாயினுடைய ஒரு சிறப்பு திருவிழா கண்டிப்பாக திருச்சபை வைத்திருக்கிறது. ஜனவரி மாதம் முதல் தேதியே ஆண்டை துவக்கும் பொழுதே
மேரி மதர் ஆஃப் காட், தேவதாய் இறைவனின் தாய் என்கின்ற ஒரு திருவிழாவாக வருஷப்பிறப்பு அன்றே கொண்டாடுகிறோம். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இயேசு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கை மாதா திருநாள். மார்ச் மாதம் 25ஆம் தேதி அனன்சியேஷன், தேவதாய்க்கு மங்கள வார்த்தை சொன்னது. ஏப்ரல் மாதம் இந்த தவ காலத்தில் வியாகுல தாயாக நாம் கொண்டாடுவோம். மே மாதம் முழுவதும் தேவதாயினுடைய வணக்க மாதம். ஜூன் மாதத்திலும் தேவதாய் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இது வரும். ஜூலை மாதம் கார்மேல் மாதா, ஆகஸ்ட் மாதம் விண்ணேற்பு, செப்டம்பர் மாதம் தேவதாயின் பிறப்பு, அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதம், நவம்பர் மாதம் மறுபடியும் வியாகுலத்தாய், டிசம்பர் கிறிஸ்மஸ். இப்படி தேவதாயினுடைய சிறப்புகள் ஒவ்வொரு மாதத்திலும் இருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கு செனாத்தூஸினுடைய அலுவலர்கள் கூட்டம், ஆண்டு திட்டமிடல் கூட்டம் நடைபெற்றது. அதில் இந்த ஆண்டு முழுவதும் மரியாயின் சேனை அந்தந்த பங்குகளிலே எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த திருவிழாக்களை கொண்டாடுவது அந்த தேவதாயை போல அவருடைய பிள்ளைகள் நாம் இயேசுவுக்கு செவிமடுக்க வேண்டும், இயேசுனுடைய வார்த்தைகளை ஏற்று நடக்க வேண்டும் என்கின்ற வகையில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அதில் ஈடுபட வேண்டும். ஜெபமும் சேவையும் சேர்ந்து, அதான் முக்கியம், ஜெபமும் சேவையும் சேர்ந்து. ஆகவே ஜெபிக்க வேண்டும், அதே சமயத்தில் வேலையும் செய்ய வேண்டும், கடமையை செய்ய வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். ரெண்டையும் இணைத்து கொள்வது சாலச் சிறந்தது. ஆகவே தான் சொன்னேன், ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது நாம் நிச்சயமாக ஒரு வேலை செய்து கொண்டே செய்யலாம். நிறைய பேர் என்னிடம் சொல்கிறார்கள், ஃபாதர் உங்கள் திருப்பலியை நாங்கள் வீட்டில் பார்க்குறோம், ட்ரெஸ் அயன் பண்ணிக்கிட்டு இல்லை வீட்டை பெருக்கிக்கிட்டு நாங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம். நிச்சயமாக சிறந்தது. ஏன்னால் தூரத்தில் இருப்பவர்கள் திருப்பலிக்கு வர முடியாத சூழ்நிலை, அவசரமாக அலுவலகத்துக்கு கிளம்ப வேண்டும். ஆகவே இப்படி செய்யலாமே, காலையில் சினிமா பாட்டு குத்துப்பாட்டு கேட்பதை விட இப்படி டிவியில் நாம் திருப்பலிகளை காணலாம். அதே போன்று நாம் ஜெபிக்கும் பொழுது, ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது வீட்டை சுத்தம் செய்தல், கோவிலை சுத்தம் செய்தல் இவைகளை செய்வோம். ஜெபிப்பதற்கு நேரம் இந்த 1 மணி நேரம் நாம் மிக அழகாக 1/2 மணி நேரம் ஆராதனை, 1/2 மணி நேரம் திருப்பலி என்று ஒப்பு கொடுத்தோம். அதன் பிறகு ஜெபமும் சேவையுமாக சேர்ந்து, ஆகவே இந்த மரியாயின் சேனை வழிகாட்ட வேண்டும். ஆகவே இந்த சிலுவப்பாதை சமயத்தில் அவங்க அப்படியே சிலுவப்பாதை கல்லடையில் போய் ஜெபிச்சுட்டு வந்தாங்க. சிலுவப்பாதை அப்போ நீண்ட ஒரு சுளுக்கு கோல் ஒரு 12 பேருக்கு கொடுத்தேன். நீங்கள் ஜெபமாலை சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு பேப்பரையும் அப்படி குத்திக்கிட்டே போங்க அப்படின்னு. ஒருத்தர் கூட தொடவே இல்லை. அந்த கருத்து ஒன்றும் போய் உள்ளே இறங்கவில்லை. ஜெபமும் சேவையும் இறங்க வேணும். ஆகவே நான் ஜெபமாலை வேடிக்கை பார்த்துக்கிட்டே பஸ்ஸை பார்த்துக்கிட்டே சொன்னாலும் சொல்லுவேன் தவிர, இவர் சொல்கிறது என்ன ஜெபமாலைக்கு இது தடங்களாக இருக்குது அப்படின்னு தான் நினைப்பு வரும். இல்லை, ஜெபமும் சேவையும் சேரும் பொழுது அது இன்னும் இரட்டிப்பாக பலன் தருகிறது, இரட்டிப்பாக அருளை தருகிறது என்பதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்வோம், அதன்படி நடப்போம். நன்றி. எழுந்திருப்போம், ஆசை பெறுவோம். ஜெபிப்போமாக. எல்லோருக்கும் தந்தையாகிய இறைவா, முடிவில்லா வாழ்வு தரும் அருமருந்தாகியவும் திருமகனின் உடலை உட்கொண்டு நிறைவு பெற்ற நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை வேண்டுகிறோம். இயேசு ஆண்டவர் என்று நாங்கள் அறிக்கையிடவும், அவரை விட்டு ஒருபோதும் பிரியாமல் அவரிலே நிலைத்திருக்கவும், எல்லா மக்களுக்கும் நீர் வாக்களித்த மீட்பை எமதாக்கிக் கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட கருத்துகளுக்காகவும், தாய் திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், பங்கின் வளர்ச்சிக்காகவும், பங்கிலுள்ள அருட்சகோதரிகள், இறைமக்கள், குடும்பங்கள், பக்த சபையினர், சிறார்கள், குழந்தைகள் அனைவரின் நலன்களுக்காகவும், சிறையில் வாடுவோர், நோயினில் தவிப்போர் இவர்களின் ஆறுதலுக்காகவும்,
மறைபரப்பு பணி செய்வோருடைய பராமரிப்பு பாதுகாப்பிற்காகவும் அன்பொலி குடும்பங்களுக்காகவும் மன்றாடுவோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.